वेलकम टू रामास्वामी's हिंदी मध्यमा कोर्स हिंदी मध्यमा पाठ्य पुस्तक भाग 1 पद्य पाठल पोयम ரெண்டாவது पोयम एक बूंदना ஒரு மழை துளி ஒரு ரெயின் ड्रॉप जो निकलकर पाटलों की गोद से थी अभी एक बूंद कुछ आगे बढ़ी அது மேகத்தோட மடியிலிருந்து பாட்டலைன்னா மேகம் கோத்திர மடி மேகத்தோட மடியிலேருந்து ஒரு மழை துளி மெல்ல வெளியே மெல்ல வர ஆரம்பிச்சிது முன்னால் वरा ஆரம்பிச்சிது सोचते फिर यही जी में लगी आह क्यों कर में जो बड़ी திரும்ப யோசிச்சுட்டே இருந்தது ஃபிர் சோஜனா திரும்ப யோசிச்சுட்டே இருந்தது நம்ம வெளில எதுக்கு வரோம் வீட்டை விட்டு நம்ம எதுக்கு வெளியில் வரோம் அப்படின்னு யோசிச்சது வெளில நடந்து அது பாதையில் வந்துட்டுருக்கிறப்போ யோசிச்சது दैव मेरे भाग्य में क्या है बड़ा मैं बजूंगी या मिलूंगी दूर में என்னோடய தலையெழுத்தில் என்ன எழுதியிருக்கு நான் வந்து பிழைப்பேனா இல்லை அழிஞ்சு போவேனா வெளியில் வந்து பிழைப்பேனா இல்லை அழிஞ்சு போவேனா அப்படிங்கிறது या चलूँगी गिर आंकड़े पर किसी देव मेरे भाग्य में क्या बड़ा मैं बजूंगी और मिलेगी धूल में என் தலையில் என்ன எழுதியிருக்கு நான் வந்து தப்பிச்சு போவேனா இல்லை மண்ணில் பட்டு விழுந்து அழிஞ்சு போவேனா அப்படின்னு கேட்குது या जलूंगी गिर अंगरे मर पर किसी छू बढ़ूंगी या कमल के फूल में நான் வெளில வந்து நெருப்பில் பட்டு அங்கரேனா நெருப்பில் பட்டு அழிஞ்சு போவேனா இல்லை கமல்னா இந்த தாமரை பூவில் வந்து விழுவேனா அப்படின்னு கேட்குது बह गई उस काल एक ऐसी हवा वह समुद्र और आई அன்மணினா திடீர்னு அர்த்தம் திடீர்னு ஐசி ஹவானா காற்று புயல் அடிக்குது வெளில வரும்போது புயல் அடித்து வேறு பக்கம் போகுது சமுத்திரம் பக்கத்தில் போயிடுது சமுத்திரம்னு போட்டுக்கோங்க समुद्र पक्म पोइट एक सुंदर सीप का मुख या खुला वह उसी में जा पड़ी मोती बनी ஒரு அழகான சமுத்திரத்தில் போய் விழுந்து ஒரு அழகான சிப்பிக்குள்ளே உள்ள சிப்பி திறந்து கிடக்குது சீப்பு குள்ளான சிப்பி திறந்து கிடக்குது அந்த முக்கு அதோட வாயில் போய் விழுது उसी में बड़ी मोती बनी அது வாயில் அதை திறந்து சிப்பி திறந்துருந்த சிப்பியில் போய் அது கரெக்டாக விழுந்து மோத்தி பனி அது முத்தாக மாறிடுது புயல் முத்தாக மாறிடுது அது போய் விழுந்து கடைசியில் அது நல்லபடியாக போய் முத்தாக மாறிடுது लोग यो ही हैं झिझकते सोचते जबकि उनको छोड़ना पड़ता है घर அதே மாதிரி இந்த போயட் கேட்குறாரு இந்த மாதிரி மக்கள் வந்து ஏன் வெளியில் வரத்துக்கு ஜிஜக்தேன்னா தயக்கப்படுறதுன்னு அர்த்தம் யோசிக்கிறாங்க வெளில வரத்து ஏன் தயங்குறாங்க வீட்டை விட்டு வெளில வரத்துக்கே ஏன் யோசிக்கிறாங்க கர்னு சோடனா படுதாங்கன்னா வீட்டை விட்டு ஏன் வெளில வரத்துக்கு யோசிக்கிறாங்க இப்போ கர்கா छोड़ना अफसर उनके बूंद सा कुछ और ही देता है कर தைரியமாக வெளில வந்தால் அவன் வந்து சிப்பி வந்து புள்ள தண்ணி விழுந்து மழைத்துளி விழுந்து அது முத்தாக மாறின மாதிரி அவங்களுக்கும் நல்ல ஒளிமயமான எதிர்காலம் நல்ல லட்சியம் அதெல்லாம் வரும் தைரியமாக வெளில வரணும் லட்சியத்தோடு வெளில வரணும் நல்ல எதிர்காலம் ஒளிமயமான எதிர்காலம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்
சப்தார் அர்த்தங்கள். படி நிக்கடி வெளியே வருது. அங்கரா ஆக் நெருப்பு. அண்மணி அடித்தா திடீரென்றுனா சடன். படா நிக் ஹுவா எழுதி இருக்கிறது. தலையெழுத்து எழுதியிருக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி எழுதியிருக்கிறது. சமுத்தர் சாகர் சமுத்திரம் கடல். ஜிஜக்னா சங்கோஜகர்னா சங்கோஜப்படுறது, தயக்கப்படுறது. இதெல்லாம் நோட் பண்ணிக்க. अभ्यास निरंतर भाषा का भावार्थ हिंदी में लिखिए. அது இஆர்சி ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதில் கேள்வி பதில். இடம் சந்தர்ப்பிடம் பாவ பொருள். देव मेरे भाग्य में क्या है पड़ा. मैं बचूंगी या मिलूंगी धूल में, या चलूंगी फिर अंगरे पर किसी, छू पड़ूंगी या कमल के फूल में. संदर्भिडम. इस पदांशा एक बूंद नामक कविता से लिया गया. एक बूंद पोयत्रेंदु कविதையிலிருந்து எடுக்கப்பட்ட வரி இது. इस कविता के कवि है श्री अयोध्या सिंह उपाध्याय हरिओम. இந்த கவிதாவோட கவிஞர் வந்து ஸ்ரீ அயோத்தியா சிங் உபாத்யாய் ஹரிஓம். संदर्भ पाता इडम पाता पूर्व भावर. पाटलों की गोती में से निकलकर एक बूंद बाहर आई. மேகத்தோட மடியிலிருந்து ஒரு மழை துளி வெளியே வருது. उसने भगवान से पूछा कि उसके भाग्य में क्या लिखा. அவர் பகவான்கிட்ட கேட்குது, இந்த மாதிரி வந்து என் தலையெழுத்தே இப்படித்தானா எனக்கு அப்படின்னு கேட்குது. பாகர் நிகழ்கர் பச் பயகி. அதை வெளியில் வந்து பிழைப்பேனா யா இல்லைன்னா தூள் மே மில்கர் மிட் ஜாவுகி. மண் மேலே பட்டு மண்ணோட மண்ணாக அழிஞ்சு போவேனா என்னன்னு தெரில. उसे मालूम नहीं कि यह अंगरे में पड़कर जल जाएगी. இல்லைன்னா நெருப்பில் பட்டு அழிஞ்சு போவேனா. அங்கேனா நெருப்பில் பட்டு அழிஞ்சு போவேனா. या इलाटी कमल के फूल के तलों पर गिर पड़ेंगे.
இல்லைன்னா கமல்னா தாமரை, தாமரை பூன்னா பூ, தலோன்னா அது இதழ், அது மேலே போய் விழுவேனா. உன்கே நசீப் மே கியா லிக்கா ஹே, அதனோட தலையத்தில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு. அடுத்து லோக் யோ ஹி ஹே झिझकते सोचते जबकि उनको छोड़ना पड़ता है घर, किंतु घर का छोड़ना छोड़ना अवसर उनके बूंद सा कुछ और ही देता है घर. संदर्भ इधम एक बदान सा एक दवारी द पैराग्राफ एक बूंद नामक कविता से लिया गया है. द पैराग्राफ एक बूंदुங்கிற ஒரு மழை துளிங்கிற கவிதையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. इस कविता के कवि है श्री अयोध्या सिंह उपाध्याय हरिओम. இந்த கவிதையோட கவிஞர் வந்து அயோத்தியா சிங் உபாத்யாய் ஹரிஓம். பாவத் இடம் பொருள். इन भक्तियों में कवि यह कहना जाते हैं कि இந்த பேராவில் கவி என்ன சொல்லியிருக்காருன்னா लोग अपना घर छोड़कर बाहर निकलते समय झिझकते हैं, डरते हैं. அதாவது மக்கள்லாம் வெளியில் தைரியமாக வரத்துக்கு பயப்படுறாங்க, பயப்படுறாங்க. झिझकना சங்கோஜப்படுறது, தயக்கப்படுறது, डरतेना பயப்படுறது. लेकिन उनको करने की आवश्यकता नहीं है. उनको डरने की आवश्यकता नहीं है. அவங்க பயப்பட தேவையில்லை. क्योंकि उनको एक विश्वास होना चाहिए. அவங்களுக்கு ஏன்னா அவங்கக்கிட்ட தன்னம்பிக்கை வரணும், தன்னம்பிக்கை இருக்குது, தன்னம்பிக்கை வேண்டும். कि इस बूंद की तरह अच्छी जगह जाकर उत्कृष्ट बन सकते हैं. அவங்களுக்கு தன்னம்பிக்கை வேணும். அதே மாதிரி பூந்து இது போய் மோத்தியில் விழுற மாதிரி, இது சிப்பியில் விழுற மாதிரி, மழைத்துளி சிப்பியில் விழுந்து மோத்தி, அதாவது முத்தாக மாறின மாதிரி அவங்களுக்கும் நல்ல எதிர்காலம் வரும், நல்ல இடம் கிடைக்கும். அதனால் வந்து தைரியமாக அவங்கெல்லாம் வெளில வரணும், சங்கோஜப்படாமல். நல்ல எதிர்காலம் இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் நோட் பண்ணிங்க. தயக்கப்படாமல் வெளில வந்தால் எல்லோரும் பெரிய ஆளாக ஆவாங்க, நல்லா எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்கள்லாம் வெளில வரணும் தைரியமாக.
இன்றைக்கி போயமும் இஆர்சியும் பார்த்தோம். அடுத்த கிளாஸில் வந்து கொஸ்டின் ஆன்சரும் சாராம்சமும் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.